பிரைஸ் லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கற்றுக்கொண்டு நடந்தால் பெற்றுக்கொள்ளலாம். ஆதார வசனம் பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். தேவ ஞானம் பெற்றவர்களே, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கேட்பதை அது கடைப்பிடிக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருந்தால் மட்டுமே காரியங்கள் மளமளவென்று நடக்கும், காரியங்கள் கைகூடி வரும், வெற்றிக்கு நேராக நடத்துவார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அவர்தானே நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லையே, பின் ஏன் நடப்பதில்லை, கிடைப்பதில்லை? ஆம், அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் செயல்படுவராக நம் வாழ்வு இருக்க நாம் செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். அவரை நாம் சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக ஒரு வேண்டாத உரம்பரை போல வைத்து விட்டால் அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை. இயேசு சொன்னதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விரும்பினால், நான் கதவை தட்டும் போது சத்தம் கேட்டு கதவை திறந்தால், ஆவியான உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், இந்த ஆள்களெல்லாம் சொல்வது என்ன? பெற்றுக்கொள்ள வளமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு வாழ யாவரும் ஆசைப்படுகிறோம், விருப்பத்தை தெரிவிக்கிறோம். நல்லதுதான், இது தேவ சித்தம்தான். ஆசை விருப்பத்தோடு இதை தெரிவிப்பதோடு நம்மில் பெரும்பாலும் நிறுத்தி கொள்ளுகிறோம், ஜெபத்தோடு நிறுத்தி கொள்கிறோம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், அவ்வளவுதான். பெற்றுக்கொள்ளும் முன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பின் கற்றுக்கொண்டதை கடைப்பிடிக்க வேண்டும். இது நடந்தால் மட்டுமே சமாதானத்தின் தேவன் எழும்பி நமக்குள்ளே கிரியை செய்வார், நம் மூலமாக கிரியை செய்வார், நமக்காக கிரியை செய்வார். இது பிரமாணம், நியமம். எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கற்று செயலாக்க வேண்டும்? இதுதான் இன்றைய செய்தி. நம்முடைய மூதாதையோர் சொல்லி சென்றார்கள், கற்ற பின் நிற்க அதற்கு தக. நீ என்ன கற்றுக்கொண்டாயோ அதன்படியே நடக்க வேண்டும். மத்தேயு 11:29 இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் என்பது எல்லாவற்றிலும் விடுதலை, ஒரு வளமான சுகமான வாழ்வு. வெயிலிலேயே எடுத்துகிட்டு வந்தவருக்கு நிழலுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் என் நுகம் மெதுவாகி என் சுமை லகுவாகியும் இருக்குங்கிறார். வண்டி ஓட்டுதல், சமையல் வேலை செய்தல், பிஸ்னஸ் பண்ணுதல், நீச்சல் பண்ணுவது, பாடுவது, பேசுவது, இதையெல்லாம் குழந்தைகள் வளர்ப்பது, குடும்பம் நடத்துவது, பல காரியங்கள். இதையெல்லாம் புக்கை வாங்கி படித்துட்டு செய்ய முடியாது. புக்கு வாங்கி படித்து விட்டு அப்படியே டேரெக்டாக போய் செய்ய முடியாது. அது அல்ல வாழ்க்கை. முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்றுக்கொள்ளுதல் ப்ராக்டிஸ் இருக்கிறது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய தவறுகள் செய்கிறோம். அடுத்த தடவை இதை செய்யக்கூடாது, நிறுத்தி கொள்கிறோம். தவறுகள் 100லிருந்து அப்படியே குறைஞ்சு வந்து எல்லாம் குறைந்து விடுகிறது. இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்ளை பண்ண வேண்டும் வாழ்க்கை. அதன்பின் தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். லக்கை வெற்றியை உடனே அடைய முடியாது. எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய ப்ராக்டிஸ் மூலம்தான். பின் தொடர்ந்து செயல்பட வேண்டும். இதுதான் பிரச்சனை. தொடர்ந்து செயல்படும் போது மட்டும்தான் வெற்றி. இது தொடர்ந்து செயல்படுவதற்கு ஆவிக்குரிய காரியத்தில் இதற்கு பெயர் கீழ்ப்படிதல். தொடர்ந்து செயல்படுதல் என்று சொல்கிறோம், ஆவிக்குரிய வட்டாரத்தில் இது கீழ்ப்படிதல், தொடர்ந்து கீழ்ப்படிதல். மத்தேயு 11:29 சொல்வது, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்பது. உங்களை பற்றி தேவ சித்தம் என்ன, நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தின் மூலமாக, ஞாயிறு ஆராதனை மூலமாக, ஆவியானவர் உங்களுக்குள் மனதிலிருந்து உணர்த்துவதன் மூலமாக, கொடுக்கப்பட்ட குடும்பம், பிஸ்னஸ், வேலை, படிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். அந்த பொறுப்புகளை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும், தொடர்ந்து நடக்க வேண்டும். செழிப்பான வளமான நிறைவான வாழ்வு வேண்டுமானால், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டுமானால் கொடுங்கள், கொடுக்கப்படும். லூக்கா 6:36. பல இடங்கள் இது வருகிறது. இதை நாம் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின் கீழ்ப்படுத்தி செயல்பட வேண்டும். கொடுத்தல் என்பது ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். தசமபாகம், காணிக்கை செலுத்துதல், ஆலயத்துக்கு செல்லுதல், ஜெபித்தல், ஏழைக்கு இறங்குதல், உங்களால் முடிந்ததை. ஒருவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் என்றால் 1 மணி நேரம் செலவென்றால் கூட நான் வருகிறேன் என்று போகுதல், நேரத்தை கொடுத்தல், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுதல், தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அறுவடை மிகுது. சங்கீதம் 126:6 சொல்லுகிறது, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான்.
அது செய்யும் பொழுது, விதைக்கும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கிறது, வேதனையாகத்தான் இருக்கிறது, முடியாமல் தான் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து செய்து பாருங்கள், கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். அதாவது ரிசல்ட் அற்புதமாக இருக்கும். நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்தது அவர் திரும்ப கொடுப்பார். இதை கற்றுக்கொள்ள வேண்டும், பின் செயல்படுத்த வேண்டும். எபேசியர் 5:8 சொல்லப்பட்டுள்ளது, இயேசுவானவர் கீழ்ப்படிதை கற்றுக்கொண்டார். அவரே கற்றுக்கொண்டாரா, நாம் எம்மாத்திரம்? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று இருக்கிறது. பல பாடுகள் மூலம் கற்றுக்கொண்டார் இருக்கிறது. நாம் நம் வாழ்வில் பாடுகள், அவமானம், தோல்வி, ஏமாற்றம், இதன் மூலம் எத்தனை பாடங்களை கற்றிருக்கிறோம். கற்ற பாடத்தை வாழ்க்கையில் கடைப்பிடித்திருந்தால் மறுபடியும் பாடுகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மறந்து விடுகிறோம், இல்லாவிட்டால் அசால்ட்டாக விட்டு விடுகிறோம். வாழ்க்கையே நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. நன்மைகள் செய்ய வேண்டும். என்ன நன்மைகள்? யாருக்கு? வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நன்மைகள் செய்தால் என்ன பலன் அறிந்து கொள்ளுங்கள். செய்யுங்கள், செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். இந்த நன்மையில் முதலாவது நன்மை ஆண்டவரை பற்றி சொல்வது. எத்தனை பேர் இருளுக்குள் இருக்கிறார்கள், நாம் வெளிச்சத்துக்குள் இருக்கிறோம். அவர்களுக்கு சொல்லுங்கள், வெளிச்சத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களால் முடிந்தது, உங்களுக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ இதை சொல்லுவதிலே நிலைத்திருங்கள். பின் வாழ்வாள் முழுதும் வெற்றி நடைதான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு பவுலை சந்திக்கிறார். அவன் வேறு திசையில் போய் கொண்டிருந்தான், சபைகளை அழித்து கொண்டிருந்தான், கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டிருந்தான். அவர் இடைப்பட்டவுடன், நான் தான் இயேசு என்று சொன்னவுடன் அந்த வினாடியில் அவன் கற்றுக்கொண்டான். ஓ, நாம் ராங் டைரக்ஷனில் இது வரல போய் கொண்டிருக்கிறோம் என்று. யூ-டர்ன் போட்டான் பாருங்கள். அது வரல மரண பரியந்த நிலை நின்றான். வெற்றிகளோ வெற்றி. ஐரோப்பாவில் பாதி இடங்களில் சபைகளை, புதிய சபைகளை ஸ்தாபித்தார். புதிய ஏற்பாட்டில் 3/4 பகுதி எழுதினார். எவ்வளவு வெற்றி என்று பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 13-22 வரை ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் என்பது அதில் பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவனுடைய விருப்பம். சமாதானமாயிருங்கள். முதலில் இந்த சமாதானத்துக்கு ஏற்றுக்கொள்வது. கணவன் மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி கணவன் அப்படி இருக்கிறவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அவங்களுக்கு இப்படி இருக்குது, நம்ம ஏற்றுக்கொள்வோம். இப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் திருத்துவதற்காக நாம் இறங்கிவிடக்கூடாது. யாரையும் திருத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு உதவியாக அன்பாக இருப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இதுதான் சமாதானம். இன்றைக்கி சமாதானம் அந்த ஏற்றுக்கொள்ளாத தன்மை இல்லாதனால இவ்வளவு டைவர்ஸ். எல்லாரிடத்திலும் சாந்தமாகிருங்கள். நம்மகிட்ட சிரித்து பேசி நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் சாந்தம் இல்லை. எதிர்த்து நிற்கிறவங்க, பொறாமப்படுறவங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறவங்க எல்லாரிடத்திலும் சாந்தமாகி எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நான் முதலியே சொல்லிவிட்டேன் நன்மை எது என்று. ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். எப்பொழுது சந்தோஷமாயிரு. இங்கே தான் இடிக்குது. கொடுத்தா சந்தோஷம், பெற்றால் சந்தோஷம், குழந்தைங்க மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. என்ன கிடைச்சாலும் சந்தோஷமாக இருப்பதற்கு 1000 காரணங்கள் உண்டு. அதில் முதல் காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கைவிட மாட்டார். சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேலைக்கு போக வேண்டாமா, வீட்டு வேலை செய்ய வேண்டாமா, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பதான். அது அர்த்தம் அல்ல. ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்க. ஜெபம் நேரம் முடிந்து விட்டது, ஆனால் ஜெப சிந்தனை முடியக்கூடாது. நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன் அப்பா என்பது நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அவரோடு தொடர்பிலேயே இருக்க வேண்டும். அதுதான் ஜெபம். எப்பொழுது ஜெபம் பண்ணு. எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காட்டி ஸ்தோத்திரம். யோபுவை நினைத்து பாருங்கள். சகலத்தை இழந்துவிட்டு ரோட்டுக்கு வந்து விட்டான். அவன் சொல்வதை பாருங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது வாசிப்பதற்கு எளிதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் செய்ய முடியுமா என்று யோசிப்பாருங்கள். செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் நஷ்டம் வந்தால் ஸ்தோத்திரம், லாபம் வந்தாலும் ஸ்தோத்திரம், எது கெடுத்தாலும் ஸ்தோத்திரம். ஆவியை அவித்து போடாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை கண்டும் காணாமல் இருக்காதீர்கள். தீர்க்க தரிசனங்களை, வேத வார்த்தைகளை அற்பமாக எண்ணாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு, உங்களுக்கு நேராக வரக்கூடிய ரேமா வார்த்தைகளை கப்பென்று பிடித்து கொண்டு அதை மனதில் வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். உலகத்தில் பல காரியங்கள் நடக்கிறது. நம் கண் முன்னால் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. அவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு இது லாயக்கா, நம்ம பிள்ளைகளுக்கு இது லாயக்கா சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு வண்டியில் வெண்டைக்காய் போட்டு விற்று கொண்டு வந்தால் பெண்கள் எப்படி சோதித்து பார்த்து எடுக்க. 10 வெண்டைக்காய் வாங்குறதுக்கு 30 வெண்டைக்காய் ஒடிச்சு போடுகிறார்கள். நமக்கு தெரியாத ஒன்றுமில்லை. பல காரியங்களை சோதித்து நமக்கு ஒத்து வராது. தள்ளிவிடுங்கள். பொல்லாங்கா தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் நான் புரிந்து கொண்டேன்,
செய்கிறேன் என்று கையில் எடுக்கிறீர்கள் அல்லவா? இதுதான் இயேசு சொன்னது, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நடவுங்கள் என்பதாகும். பவுல் 2 தீமோத்தேயு 3:14 தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்து. நீ என்ன கற்றுக்கொண்டாய்? எதை நிச்சயத்தை கொண்ட? ஆம், கரெக்ட், இப்படித்தான் இருக்கணும். நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு. இப்படி கற்றுக்கொண்ட பாடங்கள் வாழ்வில் அபியாசப்படுத்தி இதிலே நிலைத்திருங்கள். தோற்றதாக குறைவுபட்டதாக சரித்திரமே கிடையாது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். எத்தனை காலங்களானாலும் இதை செய்துதான் ஆக வேண்டும். நம்மளை சின்ன காரியங்கள் தான் செய்ய சொல்லுகிறார். அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நாமோ செய்ய சொல்ல வேண்டியதை விட்டு அவர் என்ன செய்கிறார் என்று எட்டி பார்த்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சம்பூரணமாய் நிரப்புவார். உம்முடைய இடம் கொள்ளாதபடி ஆசீர்வதிப்பேன் என்கிறார். உன் தலையை உயர்த்துவேன் என்கிறார். இது நான் சொல்லவில்லை, வேதத்துள்ள வார்த்தைகளை சொல்லுகிறேன். நாம் சின்ன பாடங்களை கற்றுக்கொண்டு அப்படியே நடத்தும் பொழுது அவர் நமக்கு அத்தனை காரியங்கள் நமக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்களை, நீர் கற்றுக் கொடுக்கும் காரியங்களை புரிந்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அப்படியே நடப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீ சொல்லி இருக்கிற பின் எப்படி நாங்கள் வெட்கப்படுவோம்? வெட்கப்பட மாட்டோம். நாங்கள் பிரகாசம் அடைவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு தினமும் எல்லா வகையின் மூலம், வேதத்தின் மூலமும் கற்றுக்கொண்டு வருகிறேன். இதை நிச்சயத்து கொண்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். என்னை நானே சோதித்து பார்ப்பேன், எதையெல்லாம் கற்றுக்கொண்டோம், எதையெல்லாம் அபியாசப்படுத்தினோம் என்று. ஆமேன். ஹல்லேலூயா.